ஹாய் காய்ஸ், ஷூட்டிங் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு லெக்சரராக தன்னோட பழைய காலேஜ்க்கு போகிற ஹீரோயினையும் காட்ட, அங்கே காலேஜில் கூட வழக்கம் போல ஹீரோயின் எந்த பக்கம் திரும்பினாலும் ஹீரோவோட ஃபோட்டோவா இருக்க, எங்கே போனாலும் தொல்லை பின்னாலேயே வருதுப்பா அப்படின்னு கடுப்பான ஹீரோயினும் காலேஜ்குள்ள லெக்சரர் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அதே நேரம் அடுத்த பக்கம் நம்ம ஹீரோவும் எம்ஜே கிட்ட அந்த லாயரை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும் ஹீரோயினை லாயர் கூட ஒன் சைடாக லவ் பண்ணுறாருன்னு. அதனாலேயே கடுப்பான ஹீரோவும் லாயரை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லி எம்ஜேக்கு சொல்லியிருப்பான். எம்ஜேயும் ஹீரோ கிட்ட, லாயர் பரம்பரை பணக்காரன் சார், அவனுக்கு வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்லை சார், ஏதோ டைம் பாஸ்க்கு தான் இந்த லாயர் வேலைய பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எம்ஜேயும் சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் காண்டாகி, ஏண்டா அவன் மட்டுமா பணக்காரன், நானும் பரம்பரை பணக்காரன் தாண்டா, என்னோட பாட்டேன் பூட்டேன் சேர்த்து வைக்காத சொத்தா, நான் நினைச்சேனா எந்த வேலையும் செய்யாம சும்மாவே இருந்து உட்கார்ந்து சாப்பிடலாண்டா அப்படின்னு கெத்தா சொல்ல, அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட ரூம் காலின் பெல்ல யாரோ ப்ரெஸ் பண்றாங்க. இந்த நேரத்துல எவன்டா டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு ஹீரோவும் போய் கதவை திறக்க, ஹீரோ முன்னாடி லாயரும் நிக்க, ஹீரோவை பார்த்த லாயரும் தன்னோட பக்கத்து வீட்டுல ஹீரோ தான் இருக்கான்னு தெரியாமலே ஹீரோவோட கதவை தட்டி இருப்பான். கதவை தட்டிட்டோம், சும்மா திரும்பி போக முடியாது, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம லாயரும், இந்தாப்பா ரைஸ் கேக் எடுத்துக்கோ, உன்னோட பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் புதுசா குடி வந்திருக்கேன் அப்படின்னு லாயரும் சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் கடுப்பாக அந்த சீன் அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல தன்னோட ப்ரொஃபஸரோட பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயினையும் காட்டுறாங்க. அப்ப ப்ரொஃபஸர் மேடமும் ஹீரோயினை பார்த்து, ரீசெண்டா என்னோட கேபினை கிளீன் பண்ணக்குள்ள தான் இந்த போட்டோ கிடைச்சு அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு எடுத்தாங்க இல்லையா, அந்த போட்டோ ஒரு மேகசீன்ல வந்திருக்கும். அந்த மேகசீனையும் ஹீரோயின் கிட்ட காட்ட, இத பார்த்த ஹீரோயினும் ஷாக் ஆகி கத்த, அந்த நேரம் டிராமால ஒரு பிளாஷ்பேக்கும் பிளே ஆகுது. ஹீரோயின் காலேஜ் டைம்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த காலேஜோட ப்ரொமோஷனுக்காக ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரு போட்டோ ஷூட்க்கு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காலேஜ்க்காக அந்த போட்டோ ஷூட்க்கும் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கேமராமேன் ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்து, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் கொடுங்கன்னு சொல்ல, ரெண்டு பேரும் கடுப்பாகி வேற வழி இல்லாம, போடா மானம் கட்டவளே அப்படின்னு ஹீரோயினும் திட்ட, போடி வெக்கம் கட்டவளே அப்படின்னு ஹீரோவும் திட்ட, ஆனாலும் ரெண்டு பேரும் பல்ல இழிச்சுக்கிட்டே அந்த ஃபோர்ஸையும் கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த போட்டோவை மறுபடி பாக்குற ஹீரோயினும், இந்த போட்டோவால நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், எல்லாரும் என்ன ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இவன் ஒரு ஆளுன்னு இவனை போய் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு பேசுறாங்க, எனக்கு வர கோவத்துக்கு இந்த மேகசீனை என்னோட கையாலேயே இப்ப எரிக்க போறேன் அப்படின்னு ஹீரோயினும் கடுப்பாகி திட்ட, இதை கேட்ட ப்ரொஃபஸர் மேடமும், இருமா இரு, அவசரப்படாத, என்கிட்டயே ஒன்னே ஒன்று தான் இருக்கு அப்படின்னு ப்ரொஃபஸர் மேடமும் சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும், என்ன சொல்றீங்க, ஒரே ஒரு காப்பியா இருக்கு அப்படின்னு கேட்க, அப்போ ப்ரொஃபஸரும் ஹீரோயின் கிட்ட, இதை நாங்க பிரிண்ட்டுக்காக கொடுக்க போகும்போது ஹீரோ தான் வந்து என்கிட்ட சொன்னா, மேடம் தயவு செஞ்சு இந்த மேகசீனை ரிலீஸ் பண்ணாங்க, இந்த மேகசீன் பப்ளிஷ் ஆச்சுன்னா அதனால ஹீரோயினோட கெரியரே பாதிக்கப்படும், தயவு செஞ்சு இந்த மேகசீனை மட்டும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டான். ஆனாலும் நான் அவன்கிட்ட, இங்க பாருப்பா, இதை ஏற்கனவே பிரிண்ட்டுக்கு அனுப்பியாச்சு, இப்ப இதை நிப்பாட்டணும்னா அது காலேஜ்க்கு பயங்கர லாஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோவும், பரவாயில்ல மேடம், அந்த லாஸை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் உங்களுக்கு அந்த லாஸுக்கான காசையும் தாரேன், வேணும்னா என்னோட வாழ்க்கை பூராவும் இந்த காலேஜோட மேகசீனுக்கு நான் ஒரு மாடலா ஆக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாமா. இந்த மேகசீன் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணமே ஹீரோ தாமா. சோ நான் கூட நீயும் ஹீரோவும் லவ் பண்றீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்க, ஹீரோயினும், நான் அவனை லவ் பண்றதா காமெடி பண்ணாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அந்த சீனும் அப்படியே கட்டாக அடுத்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கிற அந்த மேகசீனை எடுத்து பார்த்து, என்னோட கெரியர்ல எத்தனை மேகசினுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுத்திருந்தாலும் இந்த ஒரே ஒரு மேகசின் அளவுக்கு வேற எந்த மேகசினும் என்னோட மனசுக்கு பிடிக்கல. இந்த மேகசின் என்னோட லைஃப்ல கிடைச்ச ஒரு பொக்கிஷன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு ஹீரோவும் ஃபீல் பண்ணி ஹீரோயினோட மூஞ்சையே மேகசின்ல பார்க்க, அந்த இடத்துக்கு வர எம்ஜேயும் ஹீரோ கிட்ட, சார் அமெரிக்கால இருந்து ஒரு மேகசின்காக உங்கள்கிட்ட இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார், இந்தாங்க சார் அதுக்கான கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பரையும் நீட்ட, இதை பார்த்த ஹீரோவும், டே இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லடா, இதை கொண்டு போய் நீ ஹீரோயின் கிட்ட கொடு, ஏன்னா என்னை விட என்னை பத்தி அவளுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, இதை கேட்ட எம்ஜேயும், ஓஹோ ரூட்டு அந்த மாதிரி போகுதோ அப்படின்னு ஹீரோ சொன்ன விஷயத்த ஹீரோயினோட டீம்மேட்ஸ் கிட்ட மெசேஜ் மூலமா பத்த வச்சிடறான். அப்ப ஹீரோ எம்ஜேய பார்த்து, நீ உண்மையாவே ஒரு நல்ல பையனாவும் இருக்க, எனக்கு நல்ல மேனேஜராவும் இருக்க, ஆனாலும் வெளியில இருக்கிறவங்க ஒரு நல்ல மேனேஜரை என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமா? இத கேட்ட எம்ஜேயும், என்ன சார் நல்ல மேனேஜர்னு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்ல, இத கேட்ட ஹீரோவும், ஆமாண்டா சொல்லுவாங்க, நீ ஒரு இளிச்சவாயின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு எம்ஜேயும் கேட்க, பின்ன என்னடா ஒரு மேனேஜர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டரா ரஃப் அண்ட் டஃபா இருக்கணும், அவங்களுக்கு சொல்ற வேலைய 100% சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கணும், ஆனாலும் நீ அப்படியா இருக்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, இத கேட்ட எம்ஜேயும், ஹீரோ அவன் சொன்ன வேலைய போய் செஞ்சு முடிடான்னு சொல்லாம சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடுறான். அடுத்த பக்கம் ஹீரோயினையும் காட்ட, ஹீரோயின் அந்த ஹீரோக்கு வந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு 3 கேள்விக்கு மட்டும் விட தெரியல. அதனால கிளம்பி ஹீரோவை பாக்குறதுக்கே போயிடுறாங்க. ஹீரோவும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க, ஹீரோயினும், டே செத்த பயலே தூங்குனது போதும், சார் கொஞ்சம் எந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோவையும் எழுப்பாட்டி, தூக்க அசதியில இருக்கிற ஹீரோவை பார்த்து, உன்னோட லைஃப்ல உனக்கு பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு ஹீரோயினும் கேட்க, தூக்க கலக்கத்துல இருக்கிற ஹீரோவும், என்னோட லைஃப்ல பெஸ்டான விஷயம்னா அது நீ மட்டும்தான், என்னோட லைஃபே நீதான் அப்படின்னு தூக்கத்துல வாயொளறிக்கிட்டே ஹீரோயினோட ஷோல்டர்ல அப்படியே சாஞ்சிக்கிறான். இத கேட்ட ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்னது உண்மையான்னு நினைச்சுக்கிட்டே முழிக்க, ஹீரோவோட சோகத்தோடயே இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டுல சந்திக்கிறேன். See you next video guys.